பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஃபுல்லாக ஷெல்டர்லாம் போட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. பேட்டி கொடுக்குறாங்களா? நல்ல ஒரு கடப்பாக்கல்ல போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைல்ஸ்லாம் ஒட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறீங்க பஸ் ஸ்டாண்டு. இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் நம்ம டெல்டா மாவட்டங்களில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிழற்குடைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு மினி பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்லாம் போகும். ரொம்ப அதிகமாக கூட்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த பீக் டைமில் நல்லா கூட்டமாக இருக்கும், காலையில் ஈவினிங்லாம். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்குது அந்த கல், சரிங்களா? இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஸ்கூலு, காலேஜு, வேலைக்கெலாம் போயிருப்போம். அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நிறைய அரசியல் பேசுவாங்க, அந்த ஊரில் நடந்திருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி பேசுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மெமரபிளான ஒரு பஸ் ஸ்டாண்டு, இந்த இடத்த பார்க்குறப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.